இது உங்கள் வீனஸ் நிவி. இன்று நாம் காணப்போகும் தலைப்பு தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. முதல்ல தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன? உறுப்புக்கள் மறைந்து வருவது. உறுப்புக்கள் இப்போ மேலே பார்த்த இந்த 6 தொகைநிலை தொடர்களுக்கும் அதுக்குன்னு ஒரு உறுப்புக்கள் இருக்கும். அந்த உறுப்புக்கள் மறைந்து வரும்போது அதை தொகைநிலை தொடர் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதே மாதிரி 2 வார்த்தைகள் அப்படி இல்லைன்னா 2க்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து ஒரே சொல்லா நின்று பொருள் தந்துச்சுன்னா அதை தொகைநிலை தொடர் அப்படின்ட்டு சொல்கிறோம். முதலாவது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைக்கான உறுப்புக்கள் ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த உறுப்புக்கள் மறைஞ்சு வரும்போது அதை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். இதில் ஐ மறைஞ்சு வந்துச்சுன்னா 2ஆம் வேற்றுமை, ஆல் மறைந்து வந்துச்சுன்னா 3ஆம் வேற்றுமை, கு மறைஞ்சு வந்துச்சுன்னா 4ஆம் வேற்றுமை, இன் மறைந்து வந்துச்சுன்னா 5ஆம் வேற்றுமை, அது மறைந்து வந்துச்சுன்னா 6ஆம் வேற்றுமை. எடுத்துக்காட்டு, மதுரை சென்றார். எப்படி சொல்லலாம்? மதுரைக்கு சென்றார். இந்த இடத்துல கூன்ற 4வது வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்ததுனால இது வேற்றுமை தொகை. வினைத்தொகை. வினைத்தொகைக்கு முக்காலம் காட்டும், 3 காலத்தையும் காட்டும். அதே மாதிரி வினை, ஒரு வினையை தொடர்ந்து பெயர் வந்து ஒரு சொல் கொடுத்துச்சுன்னா அதை வினைத்தொகைன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, வீசு தென்றல். வீசுன்றது வினை, தென்றல்ன்றது பெயர். வீசு தென்றல் அப்படின்ற வார்த்தை வினைத்தொகை. அது மட்டும் இல்லாமல் வீசு தென்றல்ன்றது முக்காலத்தையும் காட்டுது. வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். எனவே வீசு தென்றல்ன்றது வினைத்தொகை. 3ஆவதாக பார்க்க போகிறது பண்பு தொகை. இந்த பண்பு தொகையில் நிறம், வடிவம், சுவை, அளவு, இந்த 4த்தில் ஏதாச்சும் ஒன்று முதல் வார்த்தையாக வந்து அதை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா அதை பண்பு தொகைன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான உறுப்புக்கள் மை, ஆகிய, ஆன போன்ற இந்த உறுப்புக்கள் மறைஞ்சு வந்தாலும் பண்பு தொகைன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு, செங்காந்தல். செம்மை ஆகிய காந்தல். இந்த இடத்துல செம்மைன்றது நிறத்தை குறிக்குது, காந்தல் அப்படின்றது மலரின் பெயரை குறிக்குது. செம்மை ஆகிய காந்தல் என்ற அதுக்கான பண்பு உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் செங்காந்தல்ன்றது பண்பு தொகை. 4ஆவதாக பார்க்க போகிறது உவமை தொகை. உவமை தொகைக்கான உறுப்புக்கள், உவம உறுப்புக்கள் போல, ஒப்ப, அன்ன போன்ற இதை போன்ற உறுப்புக்கள் மறைஞ்சு வரும்போது அதை உவமை தொகை அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் முதல்ல இருக்கக்கூடியது உவமை. உவமையை தொடர்ந்து உவமேயம் வந்துச்சுன்னா அது உவமை தொகை. எடுத்துக்காட்டு, மலர் கை. மலர் அப்படின்றது உவமை, கை அப்படின்றது உவமேயம். மலர் போன்ற கை, போன்றன்ற உவம உறுப்பு மறைஞ்சு வந்ததுனால இது உவமை தொகை. 5ஆவதாக நம்ம பார்க்க போகிறது உம்மை தொகை. இதோட உறுப்பு உம்முன்ற உறுப்பு மறைந்து வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. எடுத்துக்காட்டு, அண்ணன் தம்பி. நம்ம எப்படி சொல்லலாம்னா அண்ணனும் தம்பியும், இடையில ஒரு உம்மும் கடைசியில் ஒரு உம்மும் மறைஞ்சு வந்ததுனால இதை உம்மை தொகைன்னு சொல்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது அன்மொழி தொகை. இதில் முன்னாடி பார்த்த அந்த 5 வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, இந்த 5 தொகைகளும் வராமல் அதோட உறுப்புகளும் இல்லாமல் வேற ஒரு புதுசான சொல் மறைஞ்சி நின்று பொருள் தந்துச்சுன்னா அதை அன்மொழி தொகைன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, சிவப்பு சட்டை பேசினார். இதை சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். அணிந்தவர்ன்ற வார்த்தை இந்த இடத்துல மறைஞ்சு வந்ததுனால இது அன்மொழி தொகை.